ஞானசம்பந்தர் வெறும் அருளாளர் மட்டும் இல்லை, அற்புதங்களை பண்ணவர் மட்டும் இல்லை. அது அற்புதம் நிறையா இருக்குது. அதை ஒரு மணி நேரம் தனியாக பேசலாம். அதுக்கு மேலே அவர் பெரிய தமிழ் புலமையாளர். தமிழ் இலக்கிய வரலாற்றில் கிட்டத்தட்ட புதிதாக 12க்கு மேற்பட்ட யாப்புகளை புதிதாக அறிமுகம் செய்தவர் ஞானசம்பந்தர். 12 வகையான யாப்பு சார், இது வரைக்கும் யாருமே பண்ணலை. அது 3ஆம் திருமுறையில் ஒரு யாப்பு இருக்குது. என்னாலையும் அது பாட முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் எப்படின்னு. என்னென்ன யாப்புன்னா: திருமொழி மாற்று, திருமாலை மாற்று, வழிமொழி திரு ஏமகம், திரு ஏகபாதம், திருவிருக்க குரல், திருவழு கூற்றிருக்கி, திரு ஈரடி, திரு ஈரடி மேல் வைப்பு, நாலடி மேல் வைப்பு, திரு விராகம், திரு சக்கரமாற்று, வினாவுரை என்ற 12 வகையான யாப்புகளை செய்தவர். இப்போ நாவுக்கரசருக்கு ஒரு பேர் தாண்டக வேந்தர். என்ன தாண்டக யாப்பை அவர் பயன்படுத்துறார். ஞானசம்பந்தர் அது வரைக்கும் தமிழ் இலக்கியத்திலே இல்லாத 12 வகையான புதிய யாப்புகளை செய்திருக்கிறார். 3ஆம் திருமுறை சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, முத்தமிழ் சேக்கிழார் தன்னை மறந்து பாராட்டுறார். இவர் யாருன்னா ஞானசம்பந்தர் தமிழர் முத்தமிழாகிறார். ஞானசம்பந்தருக்கு பேர் முத்தமிழ் விரகர் தலைவரா. 3 தமிழுக்கும் தலைவரா. முத்தமிழ் ஆகரர், முத்தமிழ் விரகர், வண்டமிழ் நாயகர் எல்லாம் ஞானசம்பந்தருக்கு சேக்கிழார் கொடுக்குற பேர். அதுக்கு மேலே சேக்கிழார் இவரை தூக்கி வைத்து தனிப்பெரும் தமிழர் தலைவராக போற்றுகிறார். ஞானசம்பந்தர்கிட்ட புலமைத்துவம் உண்டு, இறைமைத்துவம் உண்டு, தலைமைத்துவம் உண்டு. 3 தலைமை: தலைமைத்துவம், இறைமைத்துவம், புலமைத்துவம், 3ம் நிரம்பியவர் ஞானசம்பந்தர்.